இவரு தெரியாதா? இவரு தானே ராஜாவு. ராஜாவு ராஜாவு அது எடுப்பாங்க. மன்னவர் மண்ணு வாடுறவன். ஆமாண்ணா. இப்பதானே மண்ணு வாடுறவனா இதுல வாடுறான். மண்ணு வாடுறவர் இல்லண்ணா, அவருதான் கிங்கு. அப்படியா? ஆமா. சரி, எவனா இருந்து ராஜா ராஜா. அதனால எந்த ஊரு? எலிமேடு. எலிமேடு போய் எலிமேடு அடிச்சு பகட்ட போட்டு கொடுத்தாய். ஏன்னா ஏன்னா அவன் எந்த ஊருக்காரன் எங்க இருந்து வந்து இங்க எங்க ஊர்ல வந்து என்ன நடத்துவான்? ஆமாண்ணா. கோவம் வருது சொல்லி வை அவர்கிட்ட. ஏண்டா ஆளை பார்த்தா விழுவில் இருக்கிறான், விழுவில்னு இருக்கிறான். இவன் என்ன பண்ணி போடுவான்? வெள்ளை பண்ணி போடுவியா கரு பண்ணி போடுவியா? செவிலில அப்படி கொடுத்தாய். நீ என்ன பண்ணி போடுவா? என்ன பண்ணிருவா அப்படின்னு மிரட்டு போறான். மிரட்டிட்டு போறான். பொய்யாளடே நான் பாக்குறத ஆள் இப்படி எப்படி நானு பாக்குறத எப்படி எலும்பு தோல் மாதிரி இருக்கிற. ஆமா, நான் சாமானத்துல விட்ட ஆள் இல்ல. வேற சாணி கொலையில விட்டியா? ஏய், சாமாஞ்சப்பட்ட ஆள் இல்ல, பெரிய ஆளு. ஆமா. ஏண்டா ஏண்டா என்ன மிரட்டு போறான். ஆமாண்ணா. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரே கையில 5 பேத்த சமாளிப்பேன். ஒரு கையில எடுத்துடுறா 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 எடுத்துடுறா. எதுக்குன்னா நம்ம இந்த வீராப்பு இல்ல தம்பி, அந்த வேகத்துல ஒரு நரம்பு இழுத்து பிடிச்சி இருக்கிறத 1.5 நரம்பு தான் வச்சு ஓட்டிட்டு ஒரு கையில 5 பேர் சமாளிப்பீங்க. அப்ப 2 கை சேர்த்தா ஒரு 10 பேர் சமாளிப்பீனா? அட பரதேசி பண்ணாட 10 தானா? ஒரு 20 பேர் சமாளிப்பீனா? அட எரப்பானு எடுப்பட 20 தானா? ஒரு 30 பேர்னா? 30. 30. அட முடிச்ச வைக்க மொல்ல மாதிரி 30 தானா? ஒரு 40யா? அட நாதேரி பையன 40. அதே இருப்பேன். ஒரு 50யா? ஐயோ, இப்ப என்ன ஒரு கையில 5 பேர் சமாளிக்கிறனா? 2 கையில 50 தானா? நான் ஒரு கையில 5 பேர் சமாளிக்க, நீங்க 2 கை சேர்த்தா சரியா 100 பேர் சமாளிப்பீங்க. 100 தாயலி. டேய், ஓய், ஒரு கையில 5 பேர் சமாளிக்கிறனா? 2 கையில 100. 2 கை சேர்த்தா 100. 100 என்ன 100? 2 கை சேர்த்தா நல்லா கேட்டுக்கோ. கேட்டுக்கிட்ட ஒரு ஆளை சமாளிப்பேன்னு நம்ம தெரியல. இதுதான் இந்த வெட்டி வீராப்பா. இப்ப வருவார் பாரு, வருவார் பாரு. இந்த காலத்திலேயே நல்லா கேட்டுக்கோ. எந்த காலத்துல? 1901 வருஷத்துல. சரி, ஈக்கால் சூப்பு. சூப்பா? சரி, ஈக்கால் சூப்பு. நீ கோழிக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டுக்கால் சூப்பு குடிச்சிருவேன். நான் ஈக்கால வெட்டி சூப் வச்சு குடிச்சிருவேன். ஓ, ஈக்கால் சூப்பு. எறும்பு முட்ரோஸ்ட். எறும்பு முட்ரோஸ்ட். எறும்பு முட்டையா? எறும்பு 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 முட்ரோஸ்ட். கொசு குருமா. கொசு குருமா. ஈக்கால் சூப்பு, எறும்பு முட்ரோஸ்ட், கொசு குருமா. குருமா. இத 3 ஒட்டுக்கா தின்னுட்டு பட்டம் பகல நடுறான் ரோட்ல கட்டெரும்ப கட்டி போட்டு. ஓ, அப்பேற்பட்ட பெரிய ஆள்னா நீங்க. பொறுமையாண்ணா, பொறுமையாண்ணா, எதாவது பேசி தீர்த்துக்கலாம். வருவார் பாக்குறியா? வயதுல ஓடி போயிட்டான். வருவார் பாரு. என்னுடைய மந்திரி அடிகளுக்கு வயது ஓடி விழுந்து விட்டார். அதனால அதிசீக்கிரமாக மகாராஜா கூப்பிடுறாருண்ணா. என்ன மயிருங்க? மகாராஜா என்ன மயிறு கூப்பிடுற? நான் கேட்ட அடிக்கிறானா? என்னன்னு கேட்டேன். என்ன மயிருக்குன்னு? அப்படியே கேட்டேன். நீதானே கேட்ட? பைத்தியக்காரா, என்ன மயிறு கூப்பிடணும் உங்ககிட்ட தானே சொன்னேன். இது முதலே சொல்ல மாட்டேன். அங்க போய் சொல்லி கொடு. என்னன்னு? என்னன்னு? உங்க மந்திரி நானு. நீ ஒட்டான் கையில ஒரே கையில பனைமரத்தை வேரோட புடுங்கி. இந்த கையில? ஆமா. சரி, என் கையில. இந்த கையில அறுக்கல வெட்டல வெட்டல கையிலேயே வேரோட புடுங்கி ஒரே கையில. இந்த கையில? ஆமா. பனைமரத்தை கையில வேரோட புடுங்கி அடி நுண்ணி அடி நுனினா அடி நுண்ணி கிள்ளிட்டு நாடு பனைமரத்திலேயே பல்லு விளக்கிட்டு வரது டைம் சொல்லு. அப்படியே சொல்றேன். என்னடா சொன்னா? போன வாரத்துல ஒட்டாங்கையில பனைமரத்தை வேரோட புடுங்கி பனைமரத்தை புடுங்கிங்க. பனைமரத்தை புடுங்கி அடி தலை கிள்ளி எடுத்துட்டு நடு பனைமரத்தை பல்லு வளர்க்குறான். அப்படியே டைம் இல்ல. அவன் என்னுடைய மந்திரி. அதனால எனக்கு இருக்கக்கூடிய பலம் அவனுக்கு இருக்கும். அதனால சீக்கிரமா பள்ளி விலக்கி விட்டு மன்னன் நான் அழைத்ததாக. எப்படி? மன்னன்
சீக்கிரமா போய் குடிங்க. குடிடா. பைத்தியக்காரா பணமரத்திலேயே பல்லு விளக்கணும், கைகள் கழுவணும். அதனால கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிற தண்ணி வந்து கிழக்கு மழை பெஞ்சா மேக அப்படியே தண்ணி வரும். அது எப்படியோ பள்ளங்காண்டு வளர்ந்து சுத்திட்டு உனக்குனாடா. கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிற தண்ணி வந்து வடக்க வாணியாத்துல தண்ணி வந்து தெங்க கோணியாத்துல போய் ஒரு கால தேங்கிட்டு காவிரி ஆத்துல போய் கை கால் மட்டும் கழுவிட்டு மூஞ்சி கழுத்து மேட்டூர் அணை இருந்து நடந்து போயிட்டு தான் டைம் சொல்லி போ. பல்லு வளர்க்கறான் இல்லைங்க, கை கால சுத்தம் செய்யணும். கிழக்கு மழை பெய்யுது, ஓஹோ மேக்கிற தண்ணி வந்து அவரே கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிற தண்ணி வந்து வடக்கு மாநிலத்துல கோணையத்துல ஒரு கால தேக்கி கை காலெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டாருங்க. மூஞ்சி வளர்த்து தண்ணி வத்துல மேட்டூர் டேமுக்கு போறாங்க. அப்படியா? ஏன்னா கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டான், முகங்கள் ஒருத்துக்கு மட்டும் தண்ணி பத்தல. அதனால மேட்டூர் டேமுக்கு போறாங்க. சரி, சீக்கிரமாக போய் முகத்தை கழுவிட்டு நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு அழைச்சிட்டு வாங்க. கை கால கழுவிட்டியா? மானா போனா தின்னுகிட்டே இருக்காதுண்ணா. பைத்தியக்காரா பணமரத்துல பல்லு வேலைக்கு மேட்டூர் போய் மூஞ்சி கழுவி சாப்பிட வேணாமா? அவத்துக்கு சோறு திங்கிற இல்ல, நான் சோறு திங்கிறியா புரோட்டா திங்கிறியான்னு கேட்டேன். சாப்பிடணும். அதனால கொட்டக்காடுல போய் வாழை வந்து சேர்த்து அடிப்பானா அவன். கொட்டக்காடு எதுவுமே வாழை இல்ல, கொட்டக்காடு தாண்டி வாழை தோப்பு இருக்குது. ஓ அந்தாண்டா. சரி ரைட். கொட்டக்காடு தாண்டி வாழை தோப்புல வாழை தந்து இலை திளி போட்டு இளமே நான் உட்காந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணு அடிச்சு போட்டு சோறாக்கி கறி நல்ல சோறாக்கி அதை எடுத்து நாய்க்கு வச்சுட்டு 3 நாளுக்கு அப்புறம் சொல்லி பக்கத்துல கடை வாங்கி கரைச்சி குடிக்கிறோம். அந்த டைம் சொல்லி போ. அவன் என்ன சொன்னா? அவன் என்ன நக்கா சொன்னா? சொன்னாருங்க சூடு தண்ணியில கால் விட்ட மாதிரி பறக்குறீங்க. கை கால் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டாருங்க. பசி எடுத்துக்கிட்டீங்க. கொட்டக்காட்டுல போய் வாழை எடுத்துட்டு வந்து கொட்டக்காட்டுல ஏதா வாழையில கொட்டக்காட்டு தாண்டி வாழத்தோப்புங்க. சரி, வாழத்தோப்பு போய் இலையை எடுத்துட்டு வந்து இளமனா உட்காந்து சரி நாட்டு கோழி வச்சு குழம்பு வச்சு சொல்றா டக்கு டக்கு என்னடா கோழி 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 குழம்பு வச்சு ஒரு சோறாக்கி அதெல்லாம் நாய்க்கு வச்சிருக்கீங்க. முன்னால கம்மங்கல் வாங்கி கரை வச்சு வியாபாரத்துக்கு டைம் இல்ல. அப்படியா? கோழி அரிசி குழம்பு வச்சு பொன்னி அரிசி எல்லாம் போட்டு அதையெல்லாம் எடுத்து நாய்க்கு வச்சுட்டு பழைய சோத்து வாங்கி திங்கிறாரே. சுடுசோறு என்ன அவரு கேட்டு போடா. கேட்டு வரங்க. ஆனா சுடுசோறு சுடிய சூடு பிடிச்சிக்கிறேன். ஏண்டா அதுல சூடு பிடிக்குதாமா? இல்ல முடியுங்க. சரி, உனக்கு சேர்த்து பிடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு வர சொல்றீங்களா? சாப்பிட்டு வர சொல்றீங்க. தின்னையா இல்லையா? வாங்க போலாம். தம்பி சோறு திண்டு வரலான்னு தான் பார்த்தேன். சாப்பிடணும் கொஞ்சம் மதிமயக்கமா இருந்தது. ஆமாண்ணா. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு சேர்த்த படுத்துட்டு போலாம் சொல்லிட்டு ஒரு சாக்கு பீ போட்டு படுத்துருங்க. ஆமாண்ணா, அருமையா தூக்கம் வந்துருக்கேன். எதுக்கு? சாக்கு பீயில படுத்தினா. டேய் செவடா, சாக்கு பையி. ஓ சாக்கு பையி. சாக்கு பையி போட்டு படுத்துருந்தேன். இதுக்கு நினைப்படுத்தி யாரு மேல? எனக்கு ஒரு சேலத்துல ஒரு ஸ்டெப் பண்ணி கூத்தியா இருக்கிறா. உனக்கு கூத்தியாவா? ஆனா உளுந்துரா கூத்தியா அவ பேரு சிந்தாமணி. என் கூத்தியால பாக்குறது நினைப்படுத்திச்சு. நினைப்பு இன்னாரத்துக்கு நினைப்பு எடுத்துக்கிச்சு. ஆமா, அவளை பாக்க போய் அவன் கிளம்பிட்டேன். செம்பல போனா செம்பா போகுதும்மா. அதெல்லாம் நேரத்துக்கு வேலைக்கு ஆகாது. பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும். டெம்போல போனா லேட் ஆகும். பிளைட்ல போனா வெடி சேதறது. ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது. சரி, பைக்ல போனா பெட்ரோல் காசு இல்ல, பெட்ரோல் செலவாகும். ஆமா, கூத்தியால போய் சீக்கிரம் பாக்கணும். இங்க சேலத்துல எப்படி பாரு, நான் சொல்றது அப்படியே போய் சொல்லு. சொல்லிடுறேன். பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போறதுக்கு பெடல் இல்லாத சைக்கிள். சரி சொல்லு பாக்கலாம். பெடல் இல்லாத சைக்கிள் தோல் மேல செருப்படி தலைமலை கொடையா கால் மாட்டி மூணு சொல்லிட்டு வெத்தலை பக்கம் தோல் போட்டு சட்டை போட்டு வேட்டி மேல போட்டு சேலை சிந்தாமணி கூத்தியா தாச்சி விட்டு பொடி நடி நடந்து போயிட்டு வர டைம்ல ஏதோ புரியுதா? ரயில் போற மாதிரி சொன்ன எப்படின்னா சொல்லுவேன். பொறுமையா சொல்லுண்ணா. பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லு. நான் சொன்னது சூடு தண்ணியில கால ஓட்ட மேல பட 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 பட. ஓ அப்ப டைம் ஆகுது. அதுக்கு பொறுமையா சொல்லு. கூத்தியால பாக்குறதுக்கு ஏன் கூத்தியால உங்க கூத்தியால பாக்குறதுக்கு பெடல் இல்லாத சைக்கிள தூக்கி தோள் மேல வச்சு செருப்ப எடுத்து ஏன்னு அடித்து கொண்டு. ஓ இப்படி சொன்னா ஒரு வாரம் ஆகியா?
ஒரு வாரத்து கூட சொல்ல முடியாது. நீ பொறுமையா சொல்லுங்க. எப்படி லெவலா ஊத்தியில பாக்கிறதுக்கு பெடல் இல்லாத சைக்கிள் தோல் மேல சரி தலை மேல கொடையில கால மாட்டிட்டு சீடுவாய் மூணு வெத்தரமா தோப்புல சட்டை கட்டி வேட்டி மேல போட்டு சேல சிந்தாமணி கூத்தியா தாசி விட்டு போட்டி நடையா நடந்து போயிட்டே வரது டைம் இல்ல. ஏங்க சாப்பிட்டு படுத்த சாக்கு போயில இதுக்கு நினைப்பத்துக்கு சேல கூத்தியா விட்டு போயிட்டான். அப்படியா? அவன் போற ரெக்கார்டா அது பெருசா இருக்குதுல்ல. ஏய் ஏண்டா ஓய் இவ்வளவு நேரம் போய் பேசுனீங்க இந்த ஒரு வாரம் சொல்றது அவன் போய் ரெக்கார்டாட்டு போயிட்டே இருக்குது. அப்படியா? அது எப்படி தெரியுமா சொன்னா சரி போ சரி போ சரி கூதியா பார்த்துட்டு சீக்கிரமா வர சொல்ல போ. ரைட் நான் கூதியா விட்டு போயியா அங்க போன உடனே ரெண்டு பேரும் கீழே பார்த்துட்டு மேல காட்டுல போடுங்க. பைத்தியமா ஏதோ கீழே படுத்து மேல காட்டுல போட்டு ஏன் கூத்திய கட்டு எப்படியோ போடுப்பேன். உனக்கு என்ன சரி பாடு. உங்க பாட்டியோட பாட்டிட்டே இருந்து படுத்தேன் காட்டுல காட்டியில போய் ரெண்டு பேரும் கீழே படுத்து மேல காட்டுல போட்டுட்டீங்க. ஏன் மூஞ்சி அவன் பார்த்து அவன் மூஞ்சி நான் பார்த்தா ஐயா மூஞ்சி அம்மா பார்த்து அம்மா மூஞ்சி ஐயா பார்த்து பார்த்து ஆசை அதிகமாயி போக முத்தி போய் எனக்கு திடீர்னு உனக்கு முக ஜன்னி இருக்குது வரமாட்டேன். ஏங்க என்னடா காசு குத்திக்கிறது கீழே படுத்து மேல கடல போட்டுக்கிட்டாங்க. பூஜை வெட்டி பண்ணனே கீழே படுத்து மேல கடல போட்டுக்கிட்டாங்க. வராத கடல வந்தானே ஐயா முஞ்சி அம்மா பாக்க அம்மா முஞ்சி ஐயா பாக்க ரெண்டு பேர் பாத்துக்கும் போது ஆசை அதிகமாயி முக முத்து போய் உங்க மதிக்கு முகர தண்ணி பிடிக்குது. என்ன தண்ணி எப்படி வரும்? ஆமா எதை சொன்னாலும் அடிக்கிறாங்கப்பா சண்டாளா. எதிரா காசு யாருக்கிட்ட குத்துனாங்க? கோமாளிய சத்து கட்ட கூலி வலிக்கிற மாதிரி அடி வாங்கி பார்த்தா வழிவாசம் கொலாயா தெரியும். சொல்ல மாட்டேங்க. என்னுடைய மந்திரிக்கு தண்ணி முடிச்சிருச்சு. அதனால அவனுடைய கண்ணுக்கு மருந்து போடணும். சீக்கிரமா தூக்கிட்டு கண்ணுக்கு வேதாளம் போடுறான். ஜன்னீத்தோட விட மாட்டானா பொண்ணு தம்பி சொல்லா இப்படி சொல்லி கூப்பிட்டுதான் இருப்பான். கூப்பிட்டுதான் இருக்கான். நீ என்ன பண்ற? தலையா அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா லவலவான்னு கத்திக்கிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு குஞ்சு குஞ்சு அடிச்சுக்கிட்டு தாங்குமா நெஞ்சு நெஞ்சா லவலவான்னு கத்திக்கிட்டு போ. ஏண்டான்னு கேப்பா. இங்க இருந்து போறதுக்குள்ள உங்க மந்திரி செத்தே போயிட்டான்னு சொல்லி செத்தே போயிட்டான் அப்படியே சொல்லிட்டான். ஐயோ அம்மா ஐயோ அம்மா இப்படி போனா அவன் நம்புவானா? வேற எப்படிதான் நான் போகட்டும்? அவர் பதற மாதிரி சுடுதுருப்பா எப்படி போட்டா பதறிடுமா நம்ம. ஐயோ எடுத்து போறதுக்குள்ள பொண்ணான மந்திரி செத்தா விடாங்க. என்ன என்னுடைய மந்திரி இறந்து விட்டானா? என்னுடைய ஆசையுள்ள மந்திரி அவனே செத்து போயிட்டான். கேட்ட புத்தி மந்திரி அவனே செத்து போயிட்டான். சரி நீங்க எப்பங்க போய் எப்ப போய் பாப்பீங்க? ஏய் சீக்கிரமா போன தூக்கிட்டு வா. நம்ம நாட்டுல வச்சு அடக்கம் பண்ணு போ. பாடி போனதுக்காக நான் இப்ப பாடி சொல்றேன். தாயில போனது என்ன பண்ணுவான்? இந்த தாயில போனது என்ன பண்ணுவான்? ஏய் ஓய் போய் சொல்லு. எப்படி இங்க இருந்து போறதுக்குள்ள ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அனாதை பொண்ணு ஆத்துல சுட்டு போட்டாங்கன்னு சொல்லு. ஆத்துல சுட்டு இடத்துல சாம்பல் கழிட்டு வா. அது மழை பெய்து தண்ணி போயிடுச்சு. ஏய் அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கு புரியுது வா. அது குதிரை கருத்து போட்டாங்க. குதிரை கொண்டாரா? குதிரை கொண்டா குதிரை ஊட்டி வேசி போயிடுச்சு. வேசி கூட்டு போனது கொண்டாரா? அவன் கொரோனா ஜிஹெச் முடி பாட ரெண்டு பேரும் பேசுற நானும் கொலாய்க்கு இருக்கிறேன். மகாராஜா மந்திரி செத்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னுமே இருக்கிறீங்க. மந்திரி செத்து அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரம் ஆகுது. இவ்வளவு நேரம் கேக்குற கேள்விகள் யாரா பட்டு பட்டு பதில் சொல்றது? உங்க கோமாளி தாங்க. நான் அடிவம் பின்னால பெஞ்சில் சிரிச்சேன். சிரிக்கவே இல்லை. போய் படுத்துக்கிறவா இன்னையில இருந்து லெஸ்ட் எனக்கு வாங்கி பார்த்தா தெரியும்.
என்ன பண்ணி விடுவான்? என்ன பண்ணிடுவா? தைரியமா போ. தைரியமா போறேன். நீ செத்தால பரவாயில்ல. என்ன மயிறு? தைரியமா போ. மகாராஜா வந்துட்டாருங்க. வர சொல் ஆடல் பாடலோடு வர சொல். दीपी तेरा दिलवर दीवाना, दीपी तेरा दिलवर दीवाना, हरे राम कुड़ियों का डाली दाना, हरे राम कुड़ियों का डाली दाना, அருமை बंदा गैला मुस्ताबु दाना, बंदा गैला मुस्ताबु दाना, हरे राम कुड़ियों का डाली दाना, हरे राम कुड़ियों का डाली बोली के लाना मोए मुली चलाना मगर रोचो आड़ेली आया दीवाना அருமை बंदाइला मुस्ताबु दाना ओहो अड़ना वाया गिட்ட போனா ஏய் ஏங்க ஏண்டா பாட்டு பாட்டு கடிக்கிறீங்க பாட்டு பாடுனது நல்லா இருக்குதுன்னு கேட்டா என்னடா பாட்டு பாடுற ஆயா கிட்ட போற அம்மா கிட்ட போறேன் ஐயோ இது ஹிந்தி பாட்டுங்க ஓய் இது ஹிந்தி மொழி டெல்லி பம்பாய் போயிருக்கீங்க இல்லையா நான் போனது இல்லையே ஐயோ அங்கத்தி பாசையன் அப்படியா எனக்கு ஹிந்தி தெரியாதப்பா தெரியாதா அப்ப வேற மொழியில பாடுற வேற மொழி பாடு கடல் அலைக்கண போனூரே கானா பொண்ணுன போனூரே கடல் அலைக்கண போனூரே கானா பொண்ணுன போனூரே போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும் 17ஆம் ராவிலே பாலாவி கரையில் மற்ற கல்லடி மாறுமோ மாணிக்க கல்லு தரமோ ஒரே ஒரே கடல் அலைக்கண போனூரே கானா போனூரே எவ்வளவு நக்கா போறீங்க எப்ப நக்கா போறீங்க ஏன்னா என்ன பார்த்தா அந்த வேலை செய்ய வந்த மாதிரியான தெரியுது எதுக்கு கேரளா மலையாளம் ஓ இது மலையாளம் ஆமா மலையாள மொழி எனக்கு தெரியாதுப்பா മലയാളം അറിയാ എടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം പറഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാകൂതി മോനെ இவன் என்னை பத்தி பெருமையா பேசுறானா இல்ல திட்டுறானா மலையாளத்துல பேசுறங்க ஓஹோ மலையாளம் எனக்கு தெரியாதப்பா ஹிந்தி தெரியாது மலையாளம் தெரியாது ஆமா கன்னட பேசு அப்ப வேற மொழி ತಾಯಿಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ ತಾಯಿಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲ ಸತ್ಯವನೇ ನೋಡಿದಾಗ ಸಿಡಿಯುವರಲ್ಲ ಹೆಣ್ಣು ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೆನು ಹೆಣ್ಣು ವೆಟ್ಟಿ ಮುರಿವೆನು ಅಳುವುದೋ ನೆಗುವುದೋ ನೀ ಮೇಗೇಳಿ ಇರುವುದೋ ಮುಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಏಗ ಬಾಲಲಿ ಹೆಣ್ಣು ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೆನು ಹೆಣ್ಣು ವೆಟ್ಟಿ ಮುರಿವೆನು இது கர்நாடகா கன்னடம் ஓ இது கன்னடம் சரி இதுக்கு மேல நீ பாட்டு பாடாது போதும் விடுங்க நான் பாட்டு பாட உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் ஆமா பாட்டு பாடாது நீ போதும் இந்த பெரியவர்களுடைய முன்னிலையிலே அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா என்ன அருமையான ஒரு நாடகம் அப்பா சிவபுராணத்திலே ஒரு விரிவாக விளக்கக்கூடிய முனீஸ்வர சிறப்பு முனீஸ்வரன் பிறப்பு ஆமா அல்லது வடபத்திரகாளி பிறப்பு பச்சையம்மன் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் இந்த நாடகத்திலே இன்னார வேளையிலே சந்தார்த்தியமாக நான் வந்திருக்கிறேனே நான் யார் என்னுடைய நாடு என்ன என்னுடைய நகரம் என்ன அறிந்தாயா என்ன சொன்னாதானே தெரியும் அப்படியா நான் சொல்றேன்
என்னாச்சு? ஊத்து வேணா ஒரு குழாய் வேணாம். ஊத்து வேண்டாம்னு சொல்லு, அது வேண்டாம்னு சொல்லு. எனக்கு தேவையில்லை, எடு வீட்டுக்கு போ. அவனா புடிச்சு அடிக்கிறான். என்னன்னு கேளு, நான் வேணாம். நண்பா சொல்லுங்க கொம்பா. அப்ப கொம்பை நண்பா, நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் அது தெரியுமா உனக்கு? கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், கீழே 14 உலகங்களிலே நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசியமோ தேசம் இது தெரியுமா? சத்தியலோகமோ நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம். சத்தியலோகம். ஆமா, சரி. இப்படியாப்பட்ட சத்தியலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரானது என்ன தெரியுமா? என்ன பேருங்க நண்பா, உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர், சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்தி. என்ன பேர் சத்தம்? எப்படி பேசுறீங்க? தம்பி கம்முன்னு இருக்குங்க. இந்த மும்மூர்த்தி தேவர்களே தேவனாக வகை வரக்கூடிய என்னுடைய பெயரோ திசைக்கு ஒரு முகம் கொண்ட சதுர்முக பிரம்ம தேவனோ என்னுடைய நண்பா. உங்க பேரு பிரம்மதேவா? பிரம்மதேவன் அடிச்சுனா பல்ல அப்படியே சில்லறகாச்சாரம் கொண்டு போயிடும். நீங்க பிரம்மதேவன். சரி. சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகன் பிரம்மதேவன் நானாக இருந்தாலும் பெருமாங்கிறீங்க. தாய் தகப்பன் யாரு? என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யார் என்று தெரியுமா உனக்கு?
சொல்லிட்டீங்க. ஆமா சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் சொல்லிட்டீங்க. மும்மூர்த்தியில் ஒருவர் நீங்க. ஆமா ஆனா உங்களுடைய தாய் தகப்பன் யார்? நண்பா என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா? உலகத்திலே மும்மூர்த்தி தேவர் 3 பேர் என்று சொன்னேனே, அதிலே முதற்கடவுளாகப்பட்ட எம்பெருமான் ஆயக்கண்ணனோ எனது தந்தையார். ஆயவரா? ஆமாப்பா. பெருமாள் சாமி அவரும் உங்க அப்பா? ஆமா. அம்மா? அம்மாவும் அவர்தான் அப்பாவும் அவர்தான். அப்படியா? அவருடைய உந்தி கமலம் இருக்கிறது அல்லவா? தாய் வகுத்துல தான் பிறக்க முடியும். ஆமா. அது எப்படி அவரு அப்பா அம்மா அவரு அம்மா அவரு? நாங்கெல்லாம் தேவர் பிண்டம். அப்படியா? ஆமா. சரி தேவனால தேவர் பிண்டம். எப்ப பொட்டிக்காரரு குமிஞ்சி கீழே பார்த்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறானே கேட்க மாட்டியா? தேவர் பிண்டம். ஆமா. என்னுடைய தந்தையாருடைய உந்தி கமலம் இருக்கிறது அல்லவா? உந்தி கமலம்னா தொப்புள் குடி. தொப்புள் குடி. ஆமா. அந்த தொப்புள் குடியின் வழியாக இந்த பிரம்மதேவன் நான் பிறந்தேன். அதாவது மாயவனுடைய தொப்புள் கொடி வழியா பிறந்தீங்க. ஆமா. சரி சரி. இப்படி பிறந்து என்னை நாளொரு மேடி பொழுது வண்ணமாக வளர்த்து வாலியம் செய்து யார்? என்னுடைய தாயார் ஆதிமகாலட்சுமி. வளர்ப்பு தாய். ஆமா. இப்படி வளர்த்து எனக்கு தக்க வயதான உடனே திருமணம் செய்து வைத்தார். அப்படியா? ஆமாப்பா. ஆயிடுச்சா? நம்ம பொண்டாட்டி யாரு? இல்ல பாத்தியா பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி யாருன்னு கேக்குறான். டேய் உங்க பொண்டாட்டிய எந்த ஒரு விஷயத்திலும் பங்கு போடலாம், ஆனா கட்டின பொண்டாட்டிய பங்கு போடலாமா? ஏங்க உங்க பொண்டாட்டி யாருன்னு கேட்டேன். நண்பா பொண்டாட்டி என்னென்னமோ சொல்றாங்க. பொண்டாட்டிய நான் கேக்குறேன். நண்பா என்னுடைய மனைவியார் இந்த கல்விக்கு முதன்மை தாயாக வெளிவரக்கூடிய கலைவாணி சரஸ்வதியோ எனது மனைவியார். உங்க பேரு பிரம்மா. ஆமாப்பா. பொண்டாட்டி பேரு சேர்த்து போவாய் வாய். நல்லமா பேசுறாங்க. நல்லமா பேசு. நான் பேசணும்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஊரு அப்படிதான் பேசுவாங்க. சம்பளமா அவங்க தான் தராங்க. ஆமா. வேணான்னு சொல்லிவிடு. சரி அப்பா மாயவரு இப்படி கலைவாணி பொண்டாட்டி சேர்த்து அழிஞ்சு போயிட தாயாரி. டேய் சொன்னீங்களா இப்ப? சரஸ்வதியா? சரஸ்வதியா? பாரு பின்னாடி பாரு கையில வச்சிருக்கு பாரு அம்மா. கையில போன கையில வீரா. இப்படி வீரையை கையால் ஏந்திருக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி திருமணம் செய்து எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்களா? ஆமா. யார் யாரு? தக்கன் தரணி நாரதன் என்று சொல்லக்கூடிய 3 பெற்றெடுத்து இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு அனுதினமும் என்ன வேலை? என்ன வேலை தெரியாத உனக்கு? உங்களுக்கு என்ன வேலைங்க? பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலையப்பா. ஆமா. தினமுமா? தினமுமே. ஒரு கையில 2 கையிலயா? மாத்தி மாத்தி பிடி பண்ணா 2 கையில. என்ன ஆச்சரியமா இருக்கு. அனுதினமும் எந்த நேரம் இருந்தாலும் சரி எனக்கு எப்ப தோணுதோ அப்ப பிடிப்பேன். என்னத்த? அதுதான் பிண்டத்தை தான். அப்படியா? என்னங்க ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? ரொம்ப கெல்டா இருந்தா கூடவா? சிறியவர் முதல் பெரியவர் எல்லாத்துலயுமே ஒண்ணு விடுறது கிடையாது. எல்லாத்தையுமே பிடிப்பேன். பிடிச்சு விட்டுருவீங்களா? சரிங்க நல்ல வேலை. என்ன வேலை? இவரு தினம் முடிக்கிற வேலை. இத்தனை விளக்கமா கேட்டேன். ஏய் ஓ அப்படி இல்லடா பைத்தியக்காரா. பிண்டம் என்றால் எப்படி? உலகத்தில் இருக்கக்கூடிய எருமை முதல் யானை கடைசி 84 லட்சம் ஜீவராசிகள் நடப்பன பரப்பன நீந்துவன ஊர்வன என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பது என்னுடைய வேலை. எல்லா உயிர்களையும் படைக்கிறது. ஆமா. அதாவது பிண்டம் அந்த ஒரு எழுத்து மாறி போச்சு. என்னன்னு? தீங்கிறது பூன்னு வந்து தவறாக பேசக்கூடாதப்பா. பிண்டம் முடியாது உயிர்களை படைக்கிறது. ஆமா. உயிர்களை படைக்கின்ற வேலைக்கு நான் போக வேண்டும். அதனாலே உடனடியாக என்னுடைய மனைவியாரை அழைத்து அவரிடம் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு பிறகுதான் போகணும். அதனால சீக்கிரமா சென்று என்னுடைய மனைவியார் கைவாணி அழைத்துக் கொண்டு வாப்போம். அப்படியா? சரிங்க. அறிவை சபையர்களே விதமாக சதுர்முக பிரம்மதேவனானவர் என் தேவியாகிய கலைமகள் சரஸ்வதி அழைக்க சரஸ்வதி தேவி சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
என்னத்த வர்ற பாடி சீக்கிரம்